ஒரு நியூக்ளியர் ஆயுதம் கையில கிடைச்சிருச்சுன்னா, ஆப்போசிட்ல யாருமே நிக்க முடியாது. அது எவ்வளோ சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் சரி. ஸோ ஈரான் கையில வந்து அந்த நியூக்ளியர் ஆயுதம் கிடைச்சிறக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மொத்த போரே. பட் இந்த நியூக்ளியர் புரோகிராமுக்கே ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமினை அப்படிங்கிறவங்க தான். ஃபாரின் பாலிசி, ஜுடிஷியரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் அவர் தான். ஸோ அவரு வந்து ஹி இஸ் இன் 80ஸ் அந்த ஏஜ்ல இருக்கிறப்போ, அவரும் சரி, அவர் கூட நெறைய தலைவர்களும் சரி, இப்போ வந்து தாக்குதலுக்கு உள்ளாட்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஈரான் ஃபுல்லாவே முதல்ல ஒரு பயங்கரமான ரியாக்ஷன். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா வந்து நெறைய பேர் கொடிய தூக்கிட்டு, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளால இன்டர்நெட்ல நெறைய பார்க்க முடியுது. இருந்தாலும் சில பேர் இவங்களோட ஆட்சியில இருக்கிறப்பமே நெறைய பேர் மத்த நாடுகளுக்கு போனவங்க இருப்பாங்க. மத்த கண்ட்ரீஸ்ல போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. அதுல சில பேர் செலிப்ரேட் பண்ற மாதிரியும் வீடியோஸ் பார்க்க முடியுது. ஒரு 86 இயர் ஓல்ட் லீடர் ஒரு 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட பவர்ல இருக்காங்கன்னா, புடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்க அங்க பவர்ல ஈரான்ல இருக்கிற நேரத்துல அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய சோகம் வந்து ஈரானுக்குள்ள நெறைய பேர் அனுசரிச்சாலும், உலகத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஈரானியன்ஸ் வந்து சில பேர் செலிப்ரேட் பண்ணத பார்க்க முடியுது. ஈரான்குள்ளேயும் சில பேர் செலிப்ரேட் பண்றத பார்க்க முடியுது. இத தான் ட்ரம்ப் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் என்ன அனவுன்ஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? இவங்க இறந்த உடனே அந்த மொத்த ட்ரம்போட ட்வீட்டையும் நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். ஏன்னா, இதுல வந்து ட்ரம்ப் வந்து தலைவர் வேணான்னு நினைக்கக்கூடிய சில ஈரானியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டைரக்ட்டாவே அட்ரஸ் பண்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரம்ப் வந்து ஹார்ஷான வேர்ட்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. காமனை அவங்க இறந்ததுக்கு அப்புறம். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் பெர்சன்ஸ் இன் ஹிஸ்டரி. அவர் வந்து வரலாற்றிலேயே ஒரு ரொம்ப மோசமான நபர். அவர நாங்க முடிச்சுட்டோம். திஸ் இஸ் ஒன்லி இது வந்து அமெரிக்க மக்களுக்கும் நியாயம் குடுத்தது. ஈரானிய மக்களுக்கும் நியாயம் குடுத்தது. உலகத்துல இருக்கிற நெறைய மக்களுக்கு இதுதான் நியாயம். அதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு. அவங்கள வந்து நாங்க முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளவு யோசிச்சிருந்தாலும் நம்மளோட அட்வான்ஸ்டு சிஸ்டமையும், நம்மளோட அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸையும் அவங்களால வந்து தவிர்க்கவே முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம ஈஸியா பின் பாயிண்ட் பண்ணிட்டோம். இஸ்ரேல் வந்து இதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவராலயும் சரி, அவர் கூட இருந்த எந்த தலைவர்னாலயும் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. இப்பவும் அவங்க ஒண்ணும் பண்ணல. இதுதான் வந்து சிங்கிள் கிரேட்டஸ்ட் சான்ஸ் ஃபார் ஈரானியன் பீப்பிள் டு டேக் பேக் தேர் கண்ட்ரி. ஈரானிய மக்கள் வந்து உங்களோட தலைவன் இப்போ இல்ல. அந்த தலைவர வந்து நாங்க முடிச்சுட்டோம். இப்போ அங்க இருக்க மக்கள் வந்து உங்க கண்ட்ரிய டேக் ஓவர் பண்ணிக்கலாம். வி ஆர் ஹியரிங் நெறைய ராணுவத்துல இருக்கிறவங்களும் சரி, நெறைய பேர் வந்து சண்ட போட இஷ்டம் இல்லாம அவங்க ஆயுதத்த எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். நவ் அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க இம்யூனிட்டி குடுத்துறோம். லைக் அவங்களலாம் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். சோ நீங்க யாராவது இன்னும் ஆயுதத்த ஏந்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து அதெல்லாம் விட்டுறலாம். மீதி இருக்கிறது வந்து மக்கள் பாத்துக்கணும். மக்கள் வந்து இந்த அரசாங்கத்த தூக்கி எறிஞ்சிட்டோம் நாங்க. அதாவது அங்க இருக்கிற தலைவர், அங்க இருக்கிற நெறைய லீடர்ஸ் எல்லாத்தையும் நாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம். மீதி இங்க இருக்கிற மக்கள் வந்து இனிமே கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அரசாங்கத்த. இது வந்து மிடில் ஈஸ்ட் மொத்தமாவே வந்து அமைதிய உருவாக்கும் அண்ட் மொத்த உலகத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்ல சொல்றாரு. பட் இவர் இத சொன்னதுக்கு அப்புறம் ஈரான் வந்து இவர் சொல்ற மாதிரி அப்படியே எல்லாருமே ஆயுதத்த விட்டுட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில பேர் செலிப்ரேட் பண்ணாலும் பல பேர் ஈரானுக்குள்ள இருந்து வர விஷுவல்ஸ்ல வந்து துக்கமா இருக்கிறத தான் பார்க்க முடியுது. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து அழுதுகிட்டே தான் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம்